அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யோனி வஸ்தி, அதாவது தமிழில் சொன்னோம்னா யோனி வஸ்தி, ஆங்கிலத்தில் இதுக்கு இந்த டவுச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்முறை. யோனி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்றது உங்களை நிறைய பேருக்கு தெரியும். அதாவது பெண்ணோடைய பிறப்புறுப்பு, அதான் யோனி அப்படின்னு சொல்கிறது. வஸ்தி அப்படின்ற ஒரு சொல்லுக்கான விளக்கம் என்னன்னா, வஸ்தினா பீச்சாங்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்த இனிமா கொடுக்கறது அதுன்றது உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இனிமா எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஆசனவாய் வஸ்தி, மலக்குடல் வஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இது யோனி வஸ்தினது பீச்சாங்குழல், அதாவது நீரை பீச்சி அடித்து தூய்மை செய்யக்கூடிய ஒரு செயல்முறை பற்றியான விளக்கப்பதிவு தான் இது. ஏன் இந்த யோனி வஸ்தின்ற ஒரு செயலை பெண்கள் செஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு நான் இந்த விளக்கத்தை சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த இன்னைக்குள்ள வாழ்வியல் முறைகளில் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அணையாடைன்றது அந்த நாப்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பெரு நிறுவனங்களால் விற்கப்படுகின்ற அந்த அணையாடையால் ஏகப்பட்ட தொற்றுகள், அதாவது ரசாயன பூச்சிகளால் வரக்கூடிய அந்த அணையாடைகள் மூலியமாக நிறைய பிறப்புறுப்புல பெண்களுக்கு உண்டான தொற்றுகள் ஏற்படுது. இது அணையாடை மட்டுமே அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, இந்த பெண்கள் பொது இடங்களில் கழிப்பறைகளை பயன்படுத்தாமல் ரொம்ப நேரம் அடக்கி வைக்கிறது, அதே போல் உடல் சூடு அதிகமான சூடு அடையும் போது அது வெட்டை சூடாக மாறி வெள்ளைப்படுதல், அதாவது ஊது வெட்டை, உருக்கு வெட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிவயிற்று பகுதி, கருப்பை, சினைப்பை எல்லாம் அதிகமான சூடு, தேக்கமடைந்த வெப்பத்தில் சூடாகி அதில் சுரக்கக்கூடிய திரவங்கள் திரிந்து போய் நாள்பட்ட தேக்கமாகி வெளியில் வரும்போது ஒரு நாற்றம், அந்த துர்நாற்றத்தோடு வெளியே வர்றது, அதோட பிறப்புறுப்புகளில் அரிப்புகள் ஏற்பட்டு அங்கே புண்ணாக மாறி அதுக்கு நிறைய தொந்தரவுக்குள்ளாகிறது. சில பெண்கள் இதை வெளியில் சொல்லவே கூச்சப்பட்டுட்டு அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. அதாவது கணவர்கிட்டையும் சொல்ல முடியாது. இதை சொன்னால் அதை எங்கேயாவது அவர் வேறு மாதிரி தள்ளி வச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். மருத்துவர்கிட்ட போய் இதை சொல்லி இதுக்குண்டான இதை ஒரு கூச்சம் அப்படியே இருக்கனால அதை உள்ளேயே வச்சுட்டு புடுங்கி போய் அவங்க முகமே இறுக்கமான ஒரு நிலைக்கு வரதை நம்ம பார்க்குறோம். இதற்கெல்லாம் ஒரு அருமையான எளிமையான ஒரு தீர்வாக இந்த யோனி வஸ்தி முறை மிக எளிமையானது. இது பண்டைய மரபு முறையில் இருந்த ஒரு செயல்தான். மரபுல அப்போ இவ்வளோ தொற்றுலாம் இல்லை. ஆனால் இந்த யோக முறைப்படி கிரியாக்கள் சொல்லும்போது அந்த கிரியாக்களில் தூய்மை பண்ணக்கூடிய உடல் துவாரங்களை தூய்மை பண்ணக்கூடிய முறையில் இதுவும் ஒரு முறை. ஆயுர்வேத முறையில் இது ஒரு முறை, யோனி வஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய. இந்த பெண்களுக்கு பிறப்பிறப்பில் ஏற்படக்கூடிய இந்த சிறுநீரக தொற்று ஏற்படுவதற்கு காரணங்கள் ரொம்ப அதிகமாக தேட வேணும். ஆனால் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டாவே அதை நம்மள்ட்ட இருந்தே விடை தேடணும். இது ஏன் எனக்கு ஏற்பட்டது, நான் எங்கே தவறு செய்கிறேன் அப்படின்றத நமக்குள்ள அவரவருக்குள்ளேயே அதை ஆராய்ந்து பார்க்கும்போது அதற்கு உண்டான விடை நம்மள்ட்ட இருந்தே கிடைக்கும். அதை சரி செய்து கூடக்கூடிய வழிமுறையும் நமக்கு அருளப்படும். அப்படி இதை சரி செய்துக்கணும். இந்த அணையாடை மிக முக்கியமாக நிறுவனங்களால் வழங்கப்படக்கூடிய அணையாடை முற்றிலுமாக தவிர, அதாவது பெண்கள் இப்போ நம்மளுடைய பாட்டியோ அம்மாவோ இப்போ அந்த காலங்களில் இருந்தவங்களுக்கு அணையாடையே இல்லையே. அணையாடை வந்த பிறகு தானே இவ்வளோ பிரச்சனைகள் வருது. நீர்க்கட்டிகள், தொற்றுகள், இப்படி குழந்தையின்மை, பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய வறட்சி அங்கே இருக்கக்கூடிய நல்ல நுண்ணுயிர்களுடைய பெருக்கம் குறைந்து வறட்சி ஏற்படுறது, புண்கள் ஏற்படுறது, இதெல்லாம் இந்த அணையாடை வந்த பிறகுதான் இவ்வளோ தொந்தரவுகள் வர்றதை நம்ம பார்க்குறோம். அதற்கு முன் இருந்த பெண்கள் என்ன பயன்படுத்தினாங்க? வீட்டில் உள்ள காட்டன் புடவை, பழைய காட்டன் புடவையை கிழிச்சு அதை தான் பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு எல்லாரும் பெண்கள் பணிக்கு செல்றதுனால இன்னைக்கு அணியக்கூடிய ஆடைகளும் அதுக்கேற்றாப்புல இந்த டைட்ஸ்ன்னு ஒரு இது, காற்றையே நுழைய முடியாத அளவுக்கு போடுறது. அந்த காலத்தில் இளம்பெண்கள் தாவணி, பெண்கள் புடவை கட்டினாங்க. அப்போ இந்த இடுப்பு பகுதியிலையும் தொப்புள் பகுதி, வயிற்று பகுதியிலெல்லாம் காற்று படும்.
காற்று படும்போது அந்த ஒரு வெப்பம் சீர்நிலையில் இருக்கும் உடல்ல. எல்லாத்தையுமே இன்னைக்கு மூடி இந்த சுடிதார் அணியிறது, டைட்ஸு, லெக்கின்ஸு, ஜீன்ஸ், இந்த மாதிரி இறுக்கமான ஆடைகள், காற்றே எளிமையான பருத்தி ஆடைகள் தான் நம்ம மரபுல இருந்தது. இன்னைக்கு அது ஒரு நாகரிகமாக கொண்டு வந்து காட்டன் அப்படின்ற பேர்ல வரக்கூடிய துணிகள், இதெல்லாமே அடிப்படை காரணம். அதை விட முக்கியமா இந்த படுக்கை, பெட்டில் படுக்கிறது. அந்த பெட்டில் படுக்கும்போது உடல் அதிகமாக சூடாகும். ஃபோமில் படுக்கிறீங்க, குப்புற படுக்கும்போது அடிவயிறு அவ்வளோ சூடாகும். மல்லாந்து படுக்கும்போது பின்னாடி சிறுநீரகம் உறுப்பு, சிறுநீரக உறுப்பு, இடுப்பு பகுதியிலெல்லாம் அதிகமாக சூடாகும். காற்றே புக முடியாத அளவுக்கு ஒரு படுக்கை. அப்படிலாம் படுக்கும்போது அங்கே அதிகமான வெப்பம் தேக்கம் அடைந்து சூடாக மாறி வெட்டை சூடு உள்ள இருக்கக்கூடிய திரவங்கள் திரிந்து அது வெளிப்படுத்துறதா இந்த வெள்ளைப்படுதல், இந்த தொந்தரவுகள் எல்லாமே. சூடு தான் இதுக்கு அடிப்படை. அதே போல் இந்த சூடு இரவில் சரியான தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் இருக்கக்கூடிய இன்னைக்கு உள்ள பெண்கள், அதிகாலையில் கண் விழிக்கிற நேரம் விழிக்காமல் தாமதமாக கண் விழித்து சுடுநீரில் குளிக்கிறது, தலைக்கு குளிக்கிறதே இல்லை இன்னைக்கு உள்ள பெண்கள். கேட்டால் வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு போகணும், குளிக்கிறது தினமும் பண்ணணும், மாதவிடை காலங்களில் குளிக்காமல் இருக்கணும். இந்த அடிப்படை உடல் புரிதல் கூட இல்லாமல் இன்னைக்கு உள்ள பெண்களுடைய வாழ்வியலில் பயணிக்கிறாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஐடியில் இந்த சாஃப்ட்வேர் என்ன, அந்த சாஃப்ட்வேர் என்ன, எத்தனையோ தெரியாத விஷயங்கள்லாம் தேடி தேடி அந்த அறிவு தேடல், அறிவுக்கு வயப்படுறது ஒரு பெரிய நோய். ஆனால் தன் உடலை பற்றிய புரிதலே இல்லாமல் உலகத்தை பற்றி புரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? வாழ்க்கைக்கு எது தேவையோ அடிப்படை, தன் உடலை பற்றியான ஒரு புரிதலே இல்லாத ஒரு வாழ்க்கை, இதை ஒரு கல்வியாவது கொடுக்குதா? அதுவும் இல்லை. இப்படி வாழ்ந்து தன் உடல்ல ஏற்படக்கூடிய இந்த சிறு சிறு நலக்குறைபாடுகளுக்கு மருத்துவத்தை தேடி, அந்த மருத்துவத்திலேயாவது ஒழுங்கான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்குதா? மாத்திரைகளும் வாழ்வியல் முறைகள் அவங்க சொல்லி கொடுக்குறாங்களா? இதுக்கு என்ன காரணம்? வந்திருக்குன்றத போய் கண்டுபிடிச்சிடுறீங்க. என்ன வந்திருக்குன்றத நுட்பமான கருவிகள், விலையுறந்த கருவிகளை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. நீர்க்கட்டிகள் எத்தனை இருக்கு, எத்தனை சென்டிமீட்டர்ல இருக்கு, கட்டிகள், கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகள் இருக்கு, வால்னஸ் திக்கா இருக்கு, கருக்குழாயில் அடைப்பு இருக்கு, கர்ப்ப வாயில கட்டி இருக்கு, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறீங்க. ஏன் வந்தது? இதுக்கு மூல காரணம் என்ன? அங்க ஏன் போகல? நுட்பமா கண்டுபிடிச்சு பார்க்க உங்களுக்கு நிம்மதி இருக்கா? எந்த விதமான கண்டுபிடிப்புமே இல்லாமல் நம்ம வீட்டு பெண்கள், நம்ம பாட்டி பூட்டி அம்மாக்கள்லாம் எண்ணிலடங்காத குழந்தைங்களை பெற்றுக்கலையா? 10-15 குழந்தைங்களை பெற்றுக்கலையா? அப்போ ஏதாவது அணையாடை இருந்ததா? இல்லை அப்போ ஏதாவது ஸ்கேன் இருந்ததா? இல்லை நீங்கள் கர்ப்பமாயிட்டீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறீங்களே, ரெகுலர் கார்டு. நீங்கள் கர்ப்பமானதை கண்டுபிடிக்க கூட இன்னொரு நிறுவனத்தோட ஒரு கருவி, ஒரு பட்டை உங்களுக்கு தேவைப்படுது. அன்னைக்கு மருத்துவச்சிங்க நாடி பார்த்தே சொன்னாங்க, இல்லை கர்ப்பமான பெண்ணுக்கே தெரியும் தான் கர்ப்பமாயிட்டோம். இப்படி தன்னிலை உணராமல் போனது, இயல்பை தொலைத்ததனால் உங்கள் உடலுக்குள் ஏற்படும் மாற்றங்களே நீங்க உணர்ந்து கொள்ளாத நிலைக்கு இன்னைக்கு போயிட்டீங்க. ஒரு தெருவில் இருக்கும் நாய் இன்னொரு நாயோட புணர்ச்சி கொண்ட பிறகு அது கருவுருவாது அதுக்கு தெரியும், ஒரு மாட்டுக்கு தெரியும், ஒரு பறவைக்கு தெரியும். மிகுந்த அறிவு கொண்ட மனித இனத்துக்கு இயல்புலேருந்து விலகினதுனால தன் உடல்ல ஏற்படக்கூடிய நுட்பமான மாற்றங்கள்ல கூட ஒரு சிறு மாற்றம் உடல்ல ஏற்பட்டா கூட அது தனக்கு தெரியும். அப்படி வச்சிருக்கணும் உடலோடு இணைந்து பிணைந்து இருக்கணும். இதுக்கு என்ன பெரிய முயற்சி எடுக்கணுமா? முதல்ல தவம் பண்ணணுமா? எதுவும் இல்லையே, இயல்பா இருக்கணும், அவ்வளவுதான். இயல்புல இருக்கும்போது உடல்ல ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டா கூட உடல் உணர்வுகள்ல தானே இயங்குறோம். உணர்வுகளால் இயங்கும் போது தன் மனைவி கருவுற்றாள் என்பதை கணவருக்கே உணர்வு ரீதியா உணரப்படக்கூடிய நிலையில தான் மனித இனமே படைக்கப்பட்டது. எல்லா உயிர்களுக்குமே தெரியும்.
ஏதோ விளம்பரங்களை பார்த்து அச்சுறுத்தல்களையும் திரும்ப திரும்ப அறிவு தேடல்களை எந்த ஒரு உயிரினும் அறிவுல நீங்க பாருங்களேன், எவன் ஒருத்தன் அறிவாளியா இருக்கானோ அவனுக்கு அச்சம் நிறைய இருக்கு. அவன் ரொம்ப பயந்தாங்கொழியா தான் இருக்கு. எவன் ஒருத்தனுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி அறிவு தேடல நாலேஜ் அதிகமா சேர்த்து வைக்கிறானோ அவனுக்கு இருமாப்பும் அகம்பாவம் அதை விட அதிகமாக பயம் நிறைய இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அது உங்களுக்கே நீங்க நிறைய விஷயங்களை தெரிய தெரிய உங்களை பற்றி உங்களுக்கு தெரியறதுலேருந்து நீங்க விலகுறீங்க. இவ்வளவு நுட்பமாக படைக்கப்பட்ட இந்த உடல், அதோடு நமக்கு வழங்கப்பட்ட மனம், உயிர், சிந்தனை, இதெல்லாம் எவ்வளோ அழகா இறை நமக்கு வழங்கிருக்கு. அதோட எவ்வளோ அழகா பயணிக்கலாம். அதை விட்டுட்டு அதை தொற்று இப்படிலாம் எதையோ தேடி எடுத்து அதற்கு விடை தேட எங்கெங்கோ தேடி அதுல ஏதாவது தீர்வு கிடைக்குதா? மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்க. நீர்க்கட்டிகள் நீர்க்கட்டிகள் வரும் போகும். ஒரு பெண் பிள்ளை வயதுக்கு வந்த உடனே அது மாசம் மாசம் அதை கவனிக்க வேண்டியது. அது ஒழுங்கா மாதவிடாய் சுழற்சி 21 வயது வரை அந்த கருப்பை, சினைப்பை, கருக்குழாயெல்லாம் வளர்ச்சியில் இருக்கு. அப்பதான் அது மலர்ந்து வளர்ச்சி அடைந்து வரணும். பெண்ணின் திருமண வயது 21 அப்படின்னு எல்லா ஆட்டோக்கள்லையும் பார்க்குறீங்கல்ல. ஏன்? முழுமையான வளர்ச்சி. அப்பதான் ஒரு கருப்பை முழுமையான வளர்ச்சி அடையும். அதற்கு முன் மாதவிடாயில ஏதாவது தொந்தரவு இருந்தால் அதுக்கு மருத்துவமே பார்க்கக்கூடாது. தொந்தரவுகள் எப்படி வரும்? மாதவிடாய் முன்ன பின்ன தள்ளி போகும். ஒரு முழுமையான வளர்ச்சி அடையாத ஒரு உறுப்பு தன்னுடைய செயலை அது வளர்ச்சி அடைய அது கொஞ்சம் கொஞ்சமாக தானே அது சிறிது சிறிதாக தானே வளர்ச்சி அடைந்து ஒரு ஒரு நிலைக்கு வரும். அப்போவே கொண்டு போய் கைனோகாலஜிஸ்ட் அப்படி இப்படின்னு இவங்கள்ட்ட சிறப்பு மருத்துவர்களை போய் பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு இல்லாத மருந்து மாத்திரைகளை கொடுத்து ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு நிலைக்கு இன்னைக்குள்ள நாகரிக பெண்கள் இப்படி இன்னைக்குள்ள பெண்கள் அதிகமாக எத்தனை பேர் இருக்காங்க. இந்த நீர்க்கட்டிகள்ன்றது வரும் போகும். நீர்க்கட்டிகள் எது சார்ந்தது? கருமுட்டையை சுற்றி நீர் கோர்த்து கொண்டால் அது பேர் நீர்க்கட்டி. தன்மேல் கவனம் இல்லாததால், தன்மேல் தன்னிலை உணராததால் இந்த சுரப்பி தைராய்டு என்ற சுரப்பிலிருந்து ஒரு சுரப்பு கருப்பைக்கு போகணும். அந்த சுரப்பு சரியா போகலைன்னா அது ஏன் சரியா போகல? நீங்க தான் உங்களை உணர்றதே இல்லையே. நீங்க அதிகமாக சமூக ஊடக தளங்கள்லயே மூழ்கி கிடக்குறாங்களே இன்னைக்குள்ள பெண் பிள்ளைகளும் வாலிப பெண்களும். இரவு அதிக நேரம் அந்த புற விஷயங்களே ஆட்பட்டு கிடக்கும் போது தன்னை உணரக்கூடிய நிலையிலிருந்து முழுமையா தொலைச்சி விலகணும். அதிகாலை தினமும் தலை குளிப்பது, எண்ணெய் தேய்த்து குளிப்பது, சாம்பிராணி போடுறது, இதெல்லாம் நம்ம மரபுல இருந்தது தானே. இதெல்லாம் தொலைச்சிட்டு தீர்வுகளை எங்க போய் தேடுறீங்க நீங்க? இந்த சுரப்பு சரியா சுரக்கலைன்னா அந்த கருமுட்டைகளை சுற்றி நீர் கோர்த்து அது நீர்க்கட்டிகள். இது ஏன் சரியா சுரக்கல? இந்த சுரப்பு சரியா சுரக்கலைன்னா இந்த சுரப்பு ஏன் சுரக்கல? இந்த சுரப்பு சரியா சுரக்கும். இதுதான் தலையாய சுரப்பு. இந்த சுரப்பி ஒழுங்காக சீராக சுரந்தால் எல்லா சுரப்பிகளும் சீரா சுரக்கும். இந்த சுரப்பி சரியாக சுரக்க என்ன பண்ணணும்? தினமும் தியானம் பண்ணணுமா? இல்லை கடுமையான தவம் இருக்கணுமா? முயற்சி பண்ணணும்? எதுவுமே இல்லை. மகிழ்ச்சியா இருக்கணும், அவ்வளவுதான். மகிழ்ச்சியா இருந்தா இந்த சுரப்பு முழுமையாக சுரக்கும், அவ்வளவுதான். படைத்த இறைவன் ஆரோக்கியத்தை எங்க வச்சிருக்கான்னா மகிழ்ச்சியில தான் வச்சிருக்கான். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழுது. அனைத்து வரங்களையும் வாரி வழங்கப்பட்ட மனித இனம் நிம்மதியாவே வாழலை. நிம்மதி எங்கே அப்படின்னு தேடுது. நிம்மதி எங்கேன்னு அடுத்தவங்கள்ட்ட கேட்டாலும் சரி, இல்லை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டாலும் சரி, நீங்க ஒரு நிலைக்கு, ஒரு பைத்திய நிலைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இங்க அந்த மாதிரி பல கோடி பேர் இங்க நிறைய பேர் இருக்காங்க. தன்னை உணரும் தன்மை அந்த சமூக ஊடகங்கள் வலைத்தளங்கள் இருந்தெல்லாம் விலகி
தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கி, விழிக்க வேண்டிய நேரத்தில் விழித்து, வாழ்வியல் ஒழுங்குகளுக்குள் நீங்கள் பயணித்தால் இந்த தொற்று, இந்த தொந்தரவுகள்லாம் வருமா? அப்படித்தானே வாழ்ந்தாங்க நம்மளுடைய பெண்கள். அதிகாலை எழுந்து வாசல்ல கோலம் போட்டு, குத்த வச்சு உக்காந்து, சமையக்கட்டில் இன்னைக்கு எல்லாமே மாடர்ன், அது என்ன, ஸ்மார்ட் கிச்சன். ஸ்மார்ட் கிச்சன் வந்த பிறகு பெண்களுக்கு எவ்வளவு இடுப்பு வலி, இடுப்பு வலி தொந்தரவு, கால் வலி, வெரிகோஸ் வெயின்ஸ் எவ்வளோ வருது. அன்னைக்கு சமையலறையெல்லாம் உட்காந்து தானே சமைச்சாங்க. குத்த வச்சு உட்காரதே இன்னைக்கு பெண்கள்கிட்ட இருக்கா? குத்த வச்சு உட்காந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்ததா? கருக்குழாய் அடைப்பு வந்ததா? ஃபெலப்பன் டியூப்ல பிளாக் வந்ததா அவங்களுக்குலாம்? சுகப்பிரசவம் எவ்வளோ எளிமையா நடந்தது. நம்ம வாழ்க்கையை ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம். தேவையில்லாததுகளை நீக்கி இயல்பா வாழ்ந்தாலே, எளிமையா வாழ்ந்தாவே போதும். ஆரோக்கியம், எளிமைதான் வலிமையா இருக்கும் எப்பவுமே. இந்த நீர்க்கட்டிகள் என்பது இன்று எப்படி மாதவிடாய் தள்ளி போனா உடனே போய் நீங்க சோதனை பண்றீங்க, உடல் பரிசோதனை. அந்த பரிசோதனை ஒவ்வொரு தடவை பண்ணும் போதும் அதனுடைய கதிர்வீச்சுகள் எவ்வளவு உங்க உடல்ல நுழைஞ்சு வெளியேறுதுன்றது தெரியுமா? ஒவ்வொரு பரிசோதனை அப்பப்போ போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறீங்களே. அல்ட்ரா ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் அப்படின்றது எதுக்கு இவ்வளோ பரிசோதனை? மறைத்து வைக்கப்பட்டது மறைப்பாக தான் இருக்கணும். ஒரு தாவரத்தின் வேர் மறைவாக தான் இருக்கும். அப்போ தான் அது வலிமையாக வளரும். இப்படி இறை மறைத்து வைத்ததெல்லாம் போய் சோதனைன்ற பேரில் உள்ளுறுப்புகளை ஆராய்ந்து அந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த படம்லாம் போட்டு நீர்க்கட்டிகள் இருக்கிற மாதிரி. இது ஆழமாக உங்கள் மனசில் பதியும். இது எத்தனை வருடங்கள் ஆனாலும் உங்கள் மனதிலேருந்து அழியாது. நீங்கள் உன்னை திரும்ப திரும்ப எதை ஆழமாக நினைக்கிறீங்களோ அங்கே அது உருவாகும். அணையாடைகள் மூலிமா வரக்கூடிய தொற்று. இந்த சில வருடங்களுக்கு முன்னாடி எய்ட்ஸ்னு ஒரு நோய் சொன்னாங்களே, இப்போ எங்கே அது எங்கே போச்சு? இப்போ யாரும் ஆணும் பெண்ணும் புணர்ச்சியே வச்சுக்கிறது இல்லையா? அப்போ மட்டும்தான் எல்லாருமே புணர்ச்சி கொண்டாங்களா? இப்போ யாரும் புணர்ச்சியே வச்சுக்கலையா? எய்ட்ஸ் இப்போ இல்லவே இல்லையா? அதை பற்றி ஒன்றுமே காணும். ஆணுரைகளாக விற்று தள்ளினாங்க நிறுவனங்கள். சினிமா தேட்டர்களில் டோக்கன் போட்டாவே ஆணுரைகள் கையில் வர மாதிரிலாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இன்னைக்கு எங்கே ஆணுரைகள் இருக்கு? அதை பயன்படுத்திய பிறகு எவ்வளோ தொந்தரவுகள், இனப்பெருக்கத்தில் எவ்வளோ தொந்தரவுகள். இன்னைக்கு ஆணுரை இல்லாமல் குழந்தைய பிறக்கலை. அப்படி என்ற நிலைக்கு இன்னைக்கு மனித கூட்டம் போயாச்சு. இயல்பை தொலைத்ததால், புனைவுகளுக்கு ஆட்பட்டதால், நீங்கள் உங்களை உணர நீங்கள் மறுத்ததால் இவ்வளவு தொந்தரவுகளுக்கும் ஆளாகிறீர்கள். வேற ஒன்றுமே. நிறுவனங்களை குறை சொல்லியோ, மருத்துவ நிறுவனங்களை குறை சொல்லியோ எந்த பலனும் இல்லை. அவர்கள் உங்களுக்கு உண்டான வலைகளை வீசுவதே இல்லை. அவர்கள் வலைகளை தயாரித்து ஒரு ஓரமாக வச்சிருவாங்க. நீங்களே எடுத்து போத்திக்கிறீங்க. அதை இன்னைக்குள்ள கூட்டம், அறிவு கூட்டம் அதை தான் பண்ணுது. வலைகளை தயாரித்து ஒரு ஓரமாக அவங்க வச்சுட்டா போதும். வலைகள் தயார் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அறிவிப்பு. நீங்கள் போய் தேடி எடுத்து உள்ள சிக்கிட்டு இருக்கோன்றதுலேயே நீங்கள் உணர்ந்துட்டு இருப்பீங்க. பாதுகாப்பு வரலாம், அதுவாக இருக்கலாம் அப்படின்ற வார்த்தைகளை கையாண்டால் போதும் உங்கள்கிட்ட. இதுக்கு நான் வரேன். இந்த யோனி வஸ்தி என்ற முறை ரொம்ப எளிமையானது. ஏன்னா இது சுயமா பண்ணிக்க முடியாது. இதை பெண்ணுடைய பிறப்புறுப்புல இன்னைக்கு எவ்வளவு தொற்றுகள்.
அதனுடைய நுட்பமான விஷயங்கள்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. அது உங்களுக்கு தேவையும் இல்லை. நான் மருத்துவன் இல்லை. புள்ளி விவரப்படி அதனுடைய பெயர் வைத்து அதற்கு ஒரு அந்த பாக்டீரியா, இந்த கிருமி, அந்த கிருமி, இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை பற்றி உங்களுக்கு ஆராய்ச்சியும் தேவையில்லை. அப்படி நீங்கள் தேடி தேடி வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா நிம்மதியை தொலைக்கிறது நீங்கள் தான். உடல் ஒன்று தான். அதில் உள்ள உறுப்புகளுக்கு தொந்தரவு ஏற்பட்டால் அவ்வளோதான். இவ்வளோதான் பார்த்தாங்க. அப்படி தான் இருந்தாங்க. எவ்வளோ ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இந்த யூனிவர்ஸ் என்ற முறை சுயமாக செய்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த பீச்சாங்குழல் என்றது ஒரு அந்த நாசில் நல்ல நீளமாக இருக்கும். அது இந்த இனிமா கப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கப்பில் இருந்து ஒரு டியூப் வழியாக அந்த நாசில் இணைக்கப்பட்டு அதை அந்த பெண் ஒரு காலை அகலப்படுத்தி படுக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இருக்கை இல்லை படுக்க வச்சு இன்னொரு பெண் மூலியமாக பிறப்புறுப்பு வழியாக நுழைக்கப்பட்டு அதிலிருந்து நீர் பாய்ச்சி அடிக்கப்பட்டு அந்த கருப்பை சினைப்பை எல்லாம் சுத்தப்படுத்தப்பட்டு நீர் வெளியேறும். அந்த நீர் வெளியேறும் போது நீராகவே வெளியேறும். அது மஞ்சளா திட்டு திட்டா ஒரு சில பேருக்கெல்லாம் தயிர் ஆடை போலெல்லாம் வெளியில் வரும். அவ்வளோ தொற்றுகள் ஒரு சில பேருக்கு ஏற்பட்டுரும். அதெல்லாம் ரொம்ப எளிமையாக இதில் தூய்மை அடைந்து அவங்க முகமே மலர்ச்சி அடைகிறத நான் இங்கே நம்ம ஆரோக்கிய மையத்தில் செய்யக்கூடிய பெண்களை நான் பார்க்குறேன். அது சுத்தமான உடனே அவங்க முகத்தில் ஒரு மலர்ச்சி. ரொம்ப எளிமையாக ஒரு 20 நிமிடங்கள் தான் அதிகமாக. இது தொற்றுக்கு ஏற்றபடி அந்த நீரில் கலக்கக்கூடிய மோர், நல்ல புளித்த மோரை அந்த நீரோட கலந்து வடிகட்டி அதை அனுப்பும்போது அதில் உள்ள அந்த நுண்ணுயிர்கள் அதை நல்லா ஆரோக்கியப்படுத்துது. இப்படி ஒரு சில முறைகள் இருக்கு. ரொம்ப பிறப்புறுப்பில் அரிப்பு ஏற்பட்டு ரொம்ப தொற்று தாங்க முடியாத அரிப்பு ஏற்படுறவங்களுக்கு இந்த கடுக்காயை இதை கொதிக்க வச்சு வடிகட்டி அதை நீரோட கலந்து கொடுக்கறது. இப்படி 4-5 முறைகள் இருக்கு. அப்புறம் வேப்ப இலை அதை நீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரை வடிகட்டி கொடுக்குற முறை. இப்படி நிறைய முறைகள் அதில் இருக்கு. இந்த முறைகள் எல்லாமே இங்கே நம்ம ஆரா யோகா மையத்தின் மூலியமா வழங்கப்படுது. இது தொடர்பு கொண்டு இங்கே உள்ள பொறுப்பாளர்கள், பெண் பொறுப்பாளர்கள் இங்கே நம்ம ஒவ்வொரு மையத்தில் இருக்காங்க. திருச்சி, ஈரோடு, சென்னை இந்த மையங்களில் இருக்கக்கூடிய பெண் பொறுப்பாளர்கிட்டையும் அவங்கள்ட்ட நீங்கள் தகவல்களை பெறலாம். எந்த நாட்களில் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்களில் எடுக்கும்போது இந்த திருமணம் ஆகிறதுக்கு முன் தருவாயில் உள்ள திருமணமான புதிதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவரோட தாம்பத்தியம் வைக்கும்போது அந்த இரத்த சேர்க்கை நடைபெறும் உள்ள. அது பண்ணும்போது ரொம்ப சூடடையும் ஒரு சில பெண்களுக்கு. அந்த நேரங்களில் அந்த பிறப்புறுப்பில் ஒரு சில மாற்றங்கள். அதே மாதிரி சிறுநீரக தொற்று. இந்த சிறுநீரக தொற்று இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இந்த பெண்கள் ஏதாவது பயணம் போகும்போது ஒரு பஸ்லேயோ இல்லை ரயிலில் பயணம் போகும்போது அங்கே உள்ள கழிவறையை பயன்படுத்தவே ரொம்ப அது அந்த கழிவறை நினைக்கும் போதே அவங்க முகத்தில் அந்த அருவருப்பு வரும். கழிவறையாக தான் இருக்கும். அது படுக்கை அறை மாதிரியா இருக்கும், இல்லை சமையல் அறை மாதிரி இருக்குமா? ரொம்ப சுத்தத்தை எதிர்பார்க்கக்கூடாது. ஓரளவுக்கு இருக்கும். பொது இடங்கள்ல அவ்வளோதான் இருக்கும். அது ஓரளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அது போகும்போதே அந்த தொற்று எனக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு நினைப்பில் போகும்போதே நீங்கள் அதை ஈர்க்கிறீங்க. அதுக்காக அடக்கி வைக்கிறீங்க. அடக்கி வைக்கிறதே ஒரு உடல் உந்துதல் வரும்போது அதை வெளியேற்ற. அதை ரொம்ப நேரம் அடக்கி வைக்கக்கூடாது. அடக்கி வைக்கிறது மிகப்பெரிய தவறு. உடல் மொழியை நீங்கள் மதிக்கலைன்னு அர்த்தம். அப்படி அந்த ரொம்ப அருவருப்பாக அதை பார்க்காம அது ஒன்றும் ஆகாது, நான் ஆற்றலோடு இருக்கிறேன், எனக்கு தொற்றுகள் ஏற்படாதுன்ற ஒரு நிலையில போயிட்டு அதை முடிச்சுட்டு வந்துடணும். அது நுழையும் போதே அந்த உணர்வுகளை எடுக்கிறது. அருவருப்பா அங்கேருந்து தொற்று ஏற்பட்டு இப்படிலாம் கற்பனை போகுது. ஒரு சில பெண்கள் சந்திக்கிற பெண்கள் சொல்கிறாங்க இங்கே வரும்போது அந்த உணர்வுகளையும் அங்கே எடுக்கக்கூடாது. போகணும், உந்துதல் வருதா போகணும், வந்துடணும், அவ்வளோதான். அதை நினைக்கக்கூடாது.
இப்படி எளிமையாக அதை சீர் செய்து கொள்ள முடியும். அதுமாதிரி அணையாடைகள் எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் கடைகளில் வாங்கி பயன்படுத்தாதீங்க. அது வேலைக்கு போகிற பெண்களை இப்போ நிறைய பேர் வீடுகள்லேயே பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய பெண்கள் தயாரிக்கிறாங்க. இப்போ வீட்டிலேயே நிறைய நம்ம ஆறா குழுக்களில் ஆறா உறவுகளாக இருக்கக்கூடிய நிறைய பெண்களை அந்த துவைத்து திரும்பவும் பயன்படுத்தக்கூடிய அணையாடைகள், அப்புறம் நல்ல காட்டன் நாப்கின்ஸ், பருத்தி அணையாடைகள்லாம் நிறைய தயாரித்து கொடுக்குறாங்க. தேடி வாங்கி வச்சுக்கோங்க. எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் நீங்களும் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் பூப்படைந்த பிறகு ரொம்ப கவனமாக இதில் அவங்கள வழி நடத்தணும். அதுபோல் இந்த பூப்படைந்த பிறகு வர காலங்களில் 21 வயது வரை அந்த பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி முன்ன பின்ன தான் இருக்கும். இதை ஏற்றுக்குங்க. அது ரொம்ப தள்ளி போகுது அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு முறை, ஏன்னா இன்னைக்கு நான் நிறைய அந்த பிள்ளைகளை பார்க்குறேன். என்னை உடல் நலத்துக்கு நாடி வர்றவங்கள நான் பார்க்குறேன். ரொம்ப பருமனாக இருக்காங்க இன்னைக்குள்ள பெண் பிள்ளைகள். அந்த கழுத்து பகுதியெலாம் கருத்து போய், அதே மாதிரி மூக்கு மேலே ஒரு கோடு, இந்த மூக்கோட இந்த பகுதிகள்லாம் கருமை அடித்து அப்படி வராங்க. இதற்கு காரணம் என்னென்னா அதிகமாக எடுக்கக்கூடிய ஜங்க் ஃபுட், அதாவது பொருந்தாத உணவுகள், பொரித்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்றாங்க. அதை விட இந்த பண்ணைக்கோழிகள், பிராய்லர் சிக்கன், அது விஷம். அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லாத ஒரு பிண்டம் அப்படி தான் சொல்லணும். அதை உண்ணக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு மீசை, இந்த இங்கெல்லாம் முடிகள் வருது, இந்த கருப்பாகிறது, கழுத்து கருப்பாகிறது, இதெல்லாம் என்னன்னா அதிகமான இரத்தத்தில் இன்சுலினை சுரந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அது வெளியேற்ற ஆரம்பிக்கும். இந்த மூக்கு மேலே ஒரு கோடு வந்துச்சுனாவே அங்கே நீர்க்கட்டிகள் கொத்து கொத்தாக இருக்கும் அந்த பெண் பிள்ளைகளுக்கு. அதை அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லவே எங்களுக்கு கூச்சமாக இருக்கு. அந்த மாதவிடாய் வரக்கூடிய உதிரம் கருப்பா மை போலலாம் அவங்களுக்கு வருது. இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் இந்த குளியல். தினமும் 2 வேளை குளிக்கணும் பெண்கள், ஆண்களும் தான். காலையும் மாலையும் 2 வேளை, அதில் ஒரு முறையாவது குளிக்கணும். குளிர்ந்த நீரில் குளிக்கணும். குளிர்வித்தல் அப்படின்றது இதுதான். அதை செய்யறதே இல்லை. படிப்பு படிப்பு, அந்த படிப்பு உங்களுக்கு என்னத்தை கொடுக்குது? ஆரோக்கியத்தை இழந்து, மனதனுடைய மன மகிழ்ச்சியை இழந்து சாதனையாளர் பட்டியலில் வந்துட்டீங்களா? உங்கள் உடலை சோதனைக்கு உள்ளாக்கி நீங்கள் சாதனையாளராக வந்து என்ன பயன்? உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை தருவது ஒரு பிரயோஜனமும் இல்லை. சொத்துக்களை தருவதும் எந்த பலனும் இல்லை. நல்ல வாழ்வியல் முறைகளை கொடுங்க. வாழ்வியல் முறைகளை கற்றுக் கொடுங்க. அதுதான் அவர்களுடைய சந்ததியர்களையும் வழிநடத்தக்கூடியது வாழ்வியல் முறைகள் தான். வாழ்வியல் ஒழுங்குகள், உணவு ஒழுங்குகள், மன ஒழுங்குகள், உறவு ஒழுங்குகள், இது எல்லாத்தையுமே இதுதான் கொடுக்கணும். இந்த பெண் பிள்ளைகளை நான் பார்த்ததுனால இதை சொல்கிறேன். இந்த ஜங்க் ஃபுட் இதுலேருந்துலாம் வெளியேறி எண்ணெய் குளியல், அதிகாலை குளியல், குளிர்ந்த நீரில் குளியல், பெட்டில் படுக்காமல் தவிர்க்கிறது, இதெல்லாம் எவ்வளோ எளிமையானது தானே நான் சொல்கிறதெல்லாம். இதெல்லாம் அவங்களுக்கு வாழ்க்கையில் கொண்டு வந்து இதிலேருந்து விலகிருங்க. இந்த யோனி வஸ்தி என்ற செயல்முறை மிக எளிமையானது. தீர்வு கிடைக்காமல் இருக்கின்ற புழுக்கத்தில் இருக்கிற பெண்களுக்கு இது ஒரு பெரிய எளிமையான தீர்வு. இதை நம்ம ஆரா யோகா மையங்களில் நம்ம ரொம்ப வருஷமாக கொடுக்குறோம். கருமுட்டைகளோட வளர்ச்சியும் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அந்த தொற்றுகளோ அந்த பாதைகள் சுத்தமான பிறகு அங்கே தோன்றக்கூடிய கருமுட்டைகள் ரொம்ப வளர்ச்சியாக நல்லா செழுமையாக கருமுட்டைகள் உற்பத்தி ஆகும். ரொம்ப நுட்பமான விஷயங்களை சொல்லணும்னு அவசியமும் இல்லை. அது எனக்கு தெரியவும் தெரியாது, நீங்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எளிமையானது, இயல்பாக இருந்தால் போதும். இந்த இயல்பு நிலையிலிருந்து இதை பாருங்கள்.
இந்த யோனி வஸ்தின்றது ரொம்ப மிக எளிமையான ஆரோக்கியமான ஒரு செயல்முறை. இதை தேவைப்படுபவர்களுக்கு பரிந்துரைத்து, இது நேரடியாக இங்கே மையத்துக்கு வந்து நேரடியாக தான் இதை செஞ்சுக்க முடியும். இது சுயமாக செய்து கொள்ள முடியாது. கணவர் செய்யலாம், மனைவிக்கு கணவர் செஞ்சு விடலாம், தாய் மகளுக்கு செஞ்சு விடலாம், அப்படி செய்யலாம். ரொம்ப எளிமையானது தான் இது. இதனுடைய செயல்முறை ஒரு தடவை இங்கே வந்து செய்யும் போதே உங்களுக்கு இதோடைய செயல்முறை தெரிஞ்சிடும். அதன்படி நீங்கள் அப்புறம் இது தொடர்ந்துலாம் பண்ண வேண்டாம். ஒரு முறை இல்லை 2 முறை அதிகப்படியாக. ரொம்ப தொற்று இருந்ததுன்னா 3 முறை, அவ்வளோதான். அதற்கு மேலே இதை செய்யவே கூடாது, அடிக்கடி செய்யக்கூடாது. வயதுக்கு வந்த புதிதில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இதை செய்யவே கூடாது. 21 வயதுக்கு பிறகு அவர்களுக்கு தொற்று, தாங்க முடியாத தொற்று இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா மட்டும் இதை கையாளணும். அவ்வளோதான், மிக எளிமையானது. இதை தேவைப்படுபவர்கள் வந்து செய்து கொள்ளுங்கள். நன்றி.